ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான தேனும் திணை மாவும் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 1 கப்பு திணை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். பாருங்கள், அலசி ஊற்றிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். திணை வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போது இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் ஆற போட்டுக்கலாம். வீட்டிலே ஃபேன் காற்றுல வந்து ஆற போட்டுக்கோங்க. நல்லா ஆறி உலர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன திணை எல்லாம் ஆற வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் பாருங்கள் நல்லா உலர்ந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. உதிரி உதிரியாக நல்லா அருமையாக உலர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த திணையை வந்து கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த திணையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா திணை வந்து நல்லா வறுபட்டு வந்துடுங்க. வறுக்கும் போதே அதோட மனம் வந்து நல்லா சூப்பராக வரும். அப்போ திணை வந்து வறுபட்டு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு முழுமையாக நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம திணையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ திணை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு சட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 2த்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து அந்த திணை மாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேன் வந்து ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடிக்கும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து தேன் வந்து ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்காதனால இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு இப்போ அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக தேனும் திணைமாவும் ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.